நைட்டுக்கு சப்பாத்தி சிக்கன் கிரேவி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வர லேட் ஆகுன்னு சொன்னாங்க. சரி நம்ம மசாலா ரெடி பண்ணிடலான்னு சொல்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், மிளகு, 10 சின்ன வெங்காயம், தக்காளி, 4 பல் தேங்காய், 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு, இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளார அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்து கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். நம்ம எவ்வளோ கறி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த நான்வெஜ்ஜோட டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதும் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா நீங்கள் அளவு கறி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் சேர்க்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி செஞ்சிங்கன்னா இப்போயே நல்ல கிரேவி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். கறியை லாஸ்ட்டாக சேர்க்குறதுனால முன்னாடியே கழுவி மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் மட்டும் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த கிரேவியில் போட்டு நல்லா பரட்டி எடுத்தோன்னா கம கமன்னு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும்.